இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகனே. நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இதெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. கண்ணீரெல்லாம் ஏற்றமெல்லாம் ஏற்றமெல்லாம் நிறைவேற்றுவா. ஏற்றமெல்லாம் ஏற்றமெல்லாம் நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. பாவமெல்லாம் போக்கிடுவா, பயங்களெல்லாம் நீக்கிடுவா. பாவமெல்லாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்,
கொண்டாடணும். நாம வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்ம கூட இருக்கார். ஆகவே மௌனமாக இருக்கக்கூடாது, நம்ம வாய் சும்மா இருக்கக்கூடாது. நினச்சி பாருங்க, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுகிற தேவன், கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன், கரம் பிடித்த தேவன், கைவிட மாட்டேன் சொன்ன தேவன், அவர் வந்தார். அவர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேவி தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், ஹalleluya, 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 யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள்
முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற நாமமே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. வாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவர். கடைசியாக எல்லாரும் ஆயுள் முழுவதும் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். நம்மை அற்புதமாக்கின தேவன் அவர். எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. கரங்களையும் இருதயங்களையும் கர்த்தருக்கு நேராக எடுத்து சொல்லுவோம். நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், ஓ நீர் அற்புதமானவர், என்னை அற்புதமாக்கினவர், ஓ நீர் அதிசயங்களை செய்கிறவர், ஓ நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓ we worship you Jesus. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றி துதிக்கிறோம், உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் கர்த்தாவே.
ஹalleluya, ஹalleluya. நல்ல தகப்பனே, இந்த காலவேளையை உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் இந்த காலவேளையை உம்முடைய வார்த்தையால், உம்முடைய பிரசன்னத்தால் தேற்றப்படட்டும். உம் நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். வேத வெளிச்சத்திலே நடக்கும்படி எங்களை பழக்குவியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவுசெய்து உட்காருவோம். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறேன். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நினத்தையும் கொல்ல மாட்டாதிருந்தபடியால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருந்த பிரகாரத்தின் நடு மையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனோடு கூட இருந்த மகா பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து 8ஆம் நாளை விசேஷித்த ஆசாரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டையும் 7 நாள் பண்டிகையும் ஆசாரித்தார்கள். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்து நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையை கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். ஆலயத்தை பற்றி, சபையை பற்றி நான் போதித்து கொண்டு வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு சபையாக கூடியிருந்ததை பழைய ஏற்பாடு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த சபை ஒரு காலத்தில் கர்த்தர் ஒரு கூடாரத்தை கட்டி, ஆசாரிப்பு கூடாரம் என்ற ஒரு கூடாரத்தை கட்டி, தற்காலிக கூடாரத்தை கட்டி அவர்களுக்கு மனிதனுடைய பாவத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் காண்பிப்பதற்காக ஒரு தற்காலிக கூடாரத்தை கட்டினார். பிற்காலத்தில் அதை சாலமோன் நிரந்தர ஆலயமாக மாற்றினான்.
அப்போ நடந்த சம்பவங்கள் தான் இது. அவன் ஒரு ஆலயத்தை இப்போதான், அதற்கு முன்பாக ஆசாரிப்பு கூடாரம் என்று துணிகளால் கட்டப்பட்ட ஒரு கூடாரம் இருந்தது. அது என்னன்னா டென்ட்டு. என்னைக்கு வேணா பிச் பண்ணிடலாம், பிச் எடுத்துடலாம், என்னைக்கு வேணாலும் களைச்சிடலாம். அது மாதிரி பல இடத்துல போட்டுட்டு களைச்சி கட்டி எடுத்துருவாங்க. ஸோ எங்கெல்லாம் போய் தங்குறாங்களோ அங்கே கட்டிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பும் போது களைச்சிருவாங்க. ஸோ ஒரு தற்காலிக கூடாரமாக தான் தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் சாலமோன் அதை நிரந்தர ஆலயமாக ஒரே இடத்துல எருசலேமில் வைத்து கட்டிட்டான். அப்படி கட்டும்பொழுது தேவன் ஆலயத்தை பற்றி சொல்லுகிற காரியங்களை இங்கே படிக்கிறோம். ஆலயத்தை கட்டி முடித்து அங்கே பிரதிஷ்டை செய்யும்பொழுது அங்கே நடந்த சம்பவங்களை இங்கே பார்க்குறோம். அதுதான் இந்த 16 வசனம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிச்சிங்கன்னா புரிஞ்சிருவாங்க என்ன நடக்குது, ஆலயத்துக்குள்ளே என்ன நடக்குது, ஆலயத்துக்குள்ளே கடவுள் என்ன சொல்கிறாரு, அதை அங்கே என்ன செய்ய போகிறாரு, அங்கே அதை எதுக்காக ஏற்படுத்தினாரு. இன்னைக்கு நாம் கூடி வருகிற ஆலயம் அதை விட சிறந்தது என்பதை நான் எடுத்து காட்டினேன். இந்த கட்டிடத்தை பற்றி சொல்லலை. தேவன் நம்மை அவருடைய ஆலயமாக, அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாக நம்முடைய சரீரத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் அவருக்கு ஆலயமாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆலயமா நாம் இருக்கிறோம் என்பதை காண்பித்தேன். அவர்கள் ஒரு துணியிலும் ஒரு பொருளாலும் கட்டினார்கள். ஆனால் தேவன் நம்மையே அவருடைய ஆலயமாக்கி கொண்டார் என்பதை எடுத்து காட்டினேன். ஸோ இதைத்தான் நம்ம படிச்சுட்டு வரோம். இது விலாவாரியாக புரிஞ்சிக்கணும். எதுக்காக இப்படி கூடி வரோம், இப்படி கூடி வரும்போது நமக்கு என்ன நடக்குது. அப்படி கூடி வர்ற அன்றைக்கு கூடி வந்த ஜனங்களுக்கு முன்னே அந்த ஆலயத்தை சுட்டி காட்டி அவர் இதையெல்லாம் சொன்னார். அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன நடந்தது என்பதை துவக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து காட்டுறேன். எல்லாத்தையும் பற்றி பேச போகிறதில்ல. பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த இடத்துல பலிகள் செலுத்தப்பட்டது. 1ஆம் வசனத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். பலி செலுத்தும் பொழுது தேவன் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினாராம். அந்த பலிகளை எல்லாம் பட்சித்து ஒரு கெத்து மகிமை என்று சொன்னா நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் அங்கே உண்டாயிருந்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. உள்ள போக முடியல. ஆசாரியர்கள் உள்ள போய் ஊழியம் செய்யணும், அவர்கள் உள்ள போக முடியல. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அவங்களால போக முடியல. அவங்க போக முயற்சி செய்யறாங்க, போக முடியல. அக்கினி இறங்கி கொண்டே இருக்கிறது. 3ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டார்கள். அதை பார்க்கும்போது அவர்கள் அப்படியே தரையில விழுந்து பணிந்து கொண்டார்கள். அதை பார்க்கும்போது தாழ்த்துகிறார்கள். அந்த மகிமையை பார்த்து அவர்கள் பயப்படல. சில இடங்கள்ல பயந்து இருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல அந்த ஆலயத்தின் மேல ஒரு மகிமை, ஒரு அற்புதமான, ஒரு விவரிக்க முடியாத, சொற்களால் விவரிக்க முடியாத ஒரு விதமான ஒரு அனுபவம். அவர்கள் கீழே தரை குப்பை விழுந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அவங்களுக்கு அது உணரக்கூடிய பகுதிகள் எல்லாம் அங்கே வருது. ஆலயத்தை பார்க்குறாங்க, தேவன் வந்து வாசம் பண்ணுறதை பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஆனால் அவங்க போக முடியாது. அதுதான் பிரச்சனையே. வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள புருஷன் இருக்கா, மனைவி போக முடியல. அந்த மாதிரி தான். வீடு இருக்கு, அந்த வீட்டு மேல தேவன் இருக்கிறார், வீடு அழகா கட்டப்பட்டிருக்கு, ஆனா குடுத்தன நடத்த முடியல. பாதிதான் இந்த ஆலயம் நமக்கு பெருமையாய் பேசும்படி காட்டுகிறது. அது என்ன? கர்த்தர் நல்லவர்னு சொல்ல முடியுது, கர்த்தர் மகிமையை காண்பிக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் ஜனங்களால போய் அங்க நிற்க முடியல. அவளால போய் தைரியமா நிற்க முடியல. அந்த பிரசனத்துக்குள்ள நிரம்பி இருக்க முடியல. அவருடைய மகிமையை பார்க்கும்போது அவர்களால நிற்க முடியல. 4ஆம் வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். அங்க நிற்க முடியல. பலி செலுத்தி முடிச்சாச்சு. 1ஆம் வசனம் பாருங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. பலியெல்லாம் செலுத்தி முடிச்சிட்டாங்க. அங்க நான் என்ன சொல்ல வரேன்றதை நல்லா கேட்டீங்கன்னா தான் புரியும். பலியெல்லாம் செலுத்தி முடிச்சிட்டாங்க. ஒரு மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கு, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல நிரப்பி இருக்கு. அதை உணரும் பொழுது அவர்களால
அதை அதை ஊடுருவி போக முடியல, அதை கடக்க முடியல அவங்களால. தரையில் முகம் தலையை தூக்க முடியாத அளவுக்கு முகம் தரையில் இருக்கு. பணிந்து குனிந்து ஒரு பக்கம் அதை அந்த நேரத்தில் கர்த்தரை நல்லவர்னு சொல்லி துதிக்கிறாங்க. ஆனால் அடுத்து திரும்பவும் பலிக்கு வந்துடுறாங்க. 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு பலி ஆங்கிலத்தில் அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க, நிவிர்த்திக்காக செய்யப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலிகள் நிவிர்த்திக்காக. அட்டோன்மெண்ட்னா டு கவர். அட்டோன்மெண்ட் நிவிர்த்தினா மூடுதல் அர்த்தம், மூடப்படுதல் அர்த்தம். தங்களை மறைத்து கொள்வதற்காக பலிகளை செலுத்திக்கிட்டாருங்க. அவங்க அதனால் பார்க்க முடியல, குனிறாங்க, குப்புற விழுந்துடுறாங்க, அவங்களால பார்க்க முடியல. ஒரு பிரசன்னம் அதுக்குள்ள அவர்களால் போக முடியல. அதனால பலிகளை செலுத்தி தங்களை மூடிக்கொண்டார்கள். ஏன்னா அங்க தைரியமா நிக்க முடியல அவங்களால. ஏன் அப்படி பண்ண முடியலன்னா பாவம் அங்க இருக்கு. பாவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பரிசுத்த தேவனை அவர்களால் நெருங்க முடியல, அணுக முடியல. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த புஸ்தகத்துல வாசிக்கிறோம். பலி செலுத்துறாங்க, போதல. 5வது வசனம் சொல்லுது, ராஜாவாகிய சாலமோன் 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். அவன் இப்பதான் முடிச்சுட்டான், பலி செலுத்தி முடிச்சாச்சு. என்ன நினைச்சானு தெரியல, கொண்டு வாங்க பலி, கொண்டு வாங்க. we want to cover ourselves. நாம் ஒரு மூடுதலை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா பரிசுத்தத்துக்குள்ள போக முடியல. இந்த பாவம் அவர்களுக்கு மரணத்தை தான் ஞாபகப்படுத்துது. அந்த சம்பளம் அவர்களுக்கு சம்பளமா மரணத்தை தான் தருது. அவங்க உடனே உயிர்களை கொள்ளுகிறார்கள், பலிகள் இடுறாங்க. பலினா சாதாரண நினைச்சாதீங்க, ஒரு உயிர் கொல்லப்படுது. ராஜா மட்டும் கொல்றான் பாருங்க, எவ்வளவு மிருகங்களை கொல்றான். அந்த ஆலயம் ரத்த வெள்ளமா ஓடிட்டு இருக்குது, ஃபுல்லா ரத்தமா இருக்குது உள்ள. அந்த ஆலயத்துக்குள்ள இவ்வளவு மிருகங்களை கொண்டா எவ்வளவு ரத்தம் இருக்கும் பார்த்துக்க. சரி நிறுத்தலானான்னு பார்த்தா நிறுத்தல. ஆனா 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சாலமோன் உண்டாக்கின வெண்கல பீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நினத்தையும் கொல்ல மாட்டாதிருந்தபடியினால். இடம் பத்தல அவனுக்கு, பத்தலைங்க அவனுக்கு. பலி ஏற்கனவே கணக்கில்லாம பண்ணிட்டு இருக்காங்க, பலி உயிரை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க மிருகங்களை. இப்போ அந்த ராஜா நினைச்சு பார்க்கறான், பத்தல. அவன் என்ன செய்யறான், அந்த பலி செலுத்துறதுக்கு இடம் பத்தாது இருந்ததுனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் இனத்தையும் பலி செலுத்திக்கிட்டே இருக்கான். பலி செலுத்துறதுக்கு இடம் பத்தல, இன்னொரு இடத்த உருவாக்கி திரும்பவும் பலி செலுத்துறான். ஏன் ஆலயத்துல என்ன பலி செலுத்துறதுல என்ன? ஏன்னா அந்த வீடு பலி செலுத்துவதற்கான இடமா இருந்தது. ஜனங்கள் பரிசுத்தமான தேவனை சந்திக்க வருகிறார்கள், ஆனா சந்திக்க முடியவில்லை. அவர்களால அந்த பிரசனத்துக்குள்ள வர முடியல. ஏன்னா பாவம் அவர்களை தடுக்கிறது. சரி, பாவத்தை தடுக்குதுன்ன உடனே அதுக்கு என்ன செய்யறாங்க, ரத்தத்தை சிந்துகிறார்கள், பலி செலுத்தப்படுகிறது. செலுத்துறான். ராஜா மட்டும் எவ்வளவு செலுத்தியிருக்கான் அன்னைக்கு. அந்த பலி செலுத்துற அன்னைக்கு அந்த 7 நாள் ஆலயம் ஃபுல்லா ரத்த கரையாதான் இருந்தது. ஏன்னா பாவம் அவ்வளவு கொடூரமானது. அந்த பலி பத்தல, அவ்வளவு மிருகங்களுடைய பலி பத்தல, அந்த ரத்தம் பத்தல. எவ்வளவு உயிரை கொண்டாலும் பத்தல, எவ்வளவு ரத்தம் சிந்தினாலும் பத்தல. ராஜா எவ்வளவு பண்ண முடியுமோ இன்னும் இடத்தை இன்க்ரீஸ் பண்றான். மாடுகளை இன்க்ரீஸ் பண்ணா இப்போ பத்தலைன்னு சொல்லிட்டு இடத்தையும் இன்க்ரீஸ் பண்றான், இன்னும் பலி செலுத்துகிறார்கள். அப்ப என்னத்தான் அப்படின்னா, பாவத்தினுடைய பிரச்சனை
இங்கே சுட்டி காட்டப்படும். ஆலயத்தை பார்க்கும்பொழுது வழி செலுத்தினார்கள்ன்றது ஒரு பக்தி போல நமக்கு காண்பிக்கப்பட்டாலும் பக்தி கிடையாது. மனிதனுடைய உண்மை நிலை வெளியரங்கமாக காட்டப்படுகிறது. நீ எவ்வளவு பலி செலுத்தினாலும் உன் பாவத்தின் பிரச்சனைக்கு தீர்வு போதாது அப்படின்றது காண்பிக்கப்படும். நான் அதுக்கப்புறம் நம்ம வாசித்த வேத பகுதிகளுக்கெல்லாம் நான் திரும்பி கடைசியாக முடிக்கிற நேரத்துக்கு வரேன். ஆனால் இங்கே இருந்து தான் நான் இந்த அடிப்படையாக வச்சு தான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். அந்த ஆலயத்துக்குள்ள நாம நுழைய முடியல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மனுஷனால உள்ள நுழைய முடியல, அதனால மனுஷன் பலி செலுத்தினான். இதுதான் கதை, பழைய ஏற்பாட்டின் கதை. அந்த ஆலயத்துக்குள்ள மனுஷன் நுழைய முடியல, அதனால பலி செலுத்துறான். எவ்வளோ பெரிய ராஜா, அவனால உள்ள நுழைய முடியல, அவன் கணக்கில்லாம பலி செலுத்துறான். ஏன்னா அவன் பாவம் உள்ள நுழைய விட மாட்டுது, ஃபுல்லா ரத்தம் சிந்துறான். ஆனா புதிய ஏற்பாடு அதை போதிக்கல. புதிய ஏற்பாடு எது போதிக்க தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள அவர் வர்றதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இந்த வீட்டுக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வர்றதுக்காக. ரெண்டும் வித்தியாசத்தை பார்த்துக்குங்க. இவன் ராஜா அந்த வீட்டுக்குள்ள போக முடியல, அதனால கொட்டி கிடக்குது ரத்தம். பத்தலன்னு தோணுது அவனுக்கே, பத்தலன்னு அவன் அதை உணர்றான், போதாதுன்னு உணர்றான். எவ்வளவு செலுத்தினாலும் போதாது, இந்த பாவத்துக்கு, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு ஈடு இல்லை, வாய்ப்பு இல்லை, அந்த பரிசுத்தரை அணுக முடியாதுன்னு நினைக்கிறான். ராஜாவுக்கே தெரியுது, அவ்வளோ பலம் கொண்டவனுக்கே தெரியுது, எவ்வளவு ஆயிரக்கணக்கான உயிர்களை கொண்டாலும் உள்ள போக முடியலன்னு தெரியுது. ஆனா இயேசு ரத்தம் சிந்தி சொன்னார், நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அவர் ரத்தம் சிந்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த ஜனங்க வாசல்ல உட்கார்ந்தா போதும்னு எண்ணுனாங்க. உமது வாசல்கள்ல ஒரு நாள் கிடைச்சா போதும். எங்க உள்ளுக்குள்ள கூட வாய்ப்பு கிடைக்காது. ஒருத்தர் சொல்றான், 1000 நாள் என்கிட்ட இருந்து எடுத்துரும். 1000 நாள்னா 3 வருஷம் கணக்குன்னு வச்சுங்களேன். 3 வருஷம், 3 வருஷத்தை என் லைஃப்ல இருந்து எடுத்துட்டு ஒரு நாள் வாசல்ல உட்கார வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்கிறான் பழைய பாட்டு மனுஷன். ஏன்னா அந்த ஆலயத்துக்குள்ள போகிற ஆசை இருக்கு, ஆனா போக விடல, முடியல. அதனால அவன் அப்படி விவரிக்கிறான். பாருங்க, சங்கீதத்துக்கு வாங்க, நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். சங்கீதம் 84 1ஆம் வசனத்துல இருந்து வாசி. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அவர் வாசம் பண்ற ஸ்தலத்தை அவன் விவரிக்கிறான். எவ்வளவு அற்புதமான இடம் அது. அதுக்குள்ள என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறது. அந்த ஆலய பிரகாரம்னா வாசல், வெளியில, ஆலயத்துக்குள்ள இல்லை. ஆலயத்துக்குள்ள பரிசுத்தவான்கள் போனோம், ஆனா ஆட்கள் இல்லை, உள்ள போக முடியாது. அந்த வாசல் உள்ள உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கறான். கர்த்தர் சொல்றான், ரொம்ப வாஞ்சையா இருக்குது. என் மாம்சமும் என் இருதயமும் என் மாம்சமும் அதை எண்ணி விரும்பி கம்பீர சத்தம் எடுத்து, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கத்துறான். 10வது வசனம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரண வாசல், உள்ள சொல்லல, பிரகாரங்களில் செல்லும்
ஒரு நாள் நல்லது, எனக்கு சந்தோஷம் கொடுக்க, எனக்கு இன்பம் கொடுக்கிற மற்ற இடத்துல போய் உட்கார்றதை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே, வாசற்படி தான், உள்ளர் போகக்கூடாது, அதுவே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 1000 நாள் எடுத்துக்கோ, ஒரு நாள் கொடுத்துரும், ஒரு நாள் வாசல்ல உட்காரத்துக்கு வாய்ப்பு தாரோம், நான் என் லைஃப்ல இருந்து 1000 நாளை கம்மி பண்ணிடும்னு கேட்குறான். ஏன்னா மனுஷன் விரும்புகிறான் அந்த இடத்துல போய் வாழ்றதுக்கு, வாசம் பண்ணுறதுக்கு. அப்போ அவன் விவரிக்கிறான், அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 3வது வசனம். என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும். அவன் அந்த ஆலயத்தையே சுற்றி சுற்றி வந்திருப்பான் போல இருக்குது. வந்தா குருவிலாம் கூடு கட்டி இருக்குது மேலே, அங்கங்கே கூடு கட்டி அது ஜாலியாக உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்குது. குட்டிங்கெல்லாம் கூட்டு போய் வாழ்ந்துட்டு. ஆனால் இவன் உள்ளே போக முடியாது, இவன் அங்கே வரக்கூடாது. ரத்தம் சிந்துறான், மிருகங்களெல்லாம் கொல்றான், ஆனால் உள்ளே போக முடியாது. உயிர்கள் கொல்லப்படுது, போக முடியல. அப்புறம் இந்த சங்கீதத்தில் வாசி காட்டுற வாஞ்சிக்கிறான், விரும்புகிறான், அவன் போகணுன்னு ஆசைப்படுறான். வேணாம், என் வாழ்க்கையில் ஒரு 3 வருஷத்தை ஆயுள் நாட்களை கம்மி பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் கூட நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றான். வாய்ப்பு கிடைக்கல. அப்போ அவனுக்கு பொறாமை, அந்த குருவிலாம் அங்கே இருக்குது. அப்போ நல்லா கவனிச்சிங்களேன், குருவி கூடு கட்டி அங்கே இருக்குது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு மேலே அது வாசமாக இருக்கு. நான் ஏன் போக முடியலன்னா, அதுகிட்ட பாவம் இல்லை, என்கிட்ட பாவம் இருக்கு. இதான் பிரச்சனை. தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஏன் ஒரு மனுஷனால உள்ள வர முடியலன்னா, அவனுக்குள்ள இருக்கிற பாவம் அவனை வர விடாது. ஏன்னா பரிசுத்தமான தேவனை சந்திக்க வராது. 4வது வசனம். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள், உம்முடைய வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் ஆசீர்வாதமா இருப்பான், அவன் பாக்கியவானா இருப்பான் அப்படின்றார். ஆனா அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பாருங்க, எனக்காக என் வீட்டில் என் வாழ்க்கையில வந்து வாசற்படியில நின்று கதவை தட்டிட்டு நான் உள்ள வரலாமான்னு கேட்குற தேவன். எவ்வளோ பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம. அன்னைக்கு இவங்க கெஞ்சி நாங்கள், ஆண்டவரே வாசல்ல வரலாமா, பிரகாரங்களில் வந்து நிற்கலாமா, இந்த குருவிக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கலையேன்னு கெஞ்சின மனுஷன் ஒரு காலம். இயேசு என்றைக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ அன்றைக்கு சொல்றார், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுறேன், நீ திறந்தா நான் உள்ள வரேன்றார். என்ன மாதிரி தாழ்மை, என்ன மாதிரி தேவன், எவ்வளோ நல்லவர். அன்னைக்கு அந்த மூடுதலை தான், அட்டோன்மெண்ட்டுக்காக தான் செஞ்சாங்க. அந்த திரை மூடுதல் அவர்களை மறைத்து கொண்டது. அந்த ரத்தங்கள் எல்லாம், அந்த உயிர் பலிகள் எல்லாம் அவர்களை மறைச்சிக்கிச்சு. பரவாயில்ல, நீ போக முடியலாலும் பரவாயில்ல, ஆனா சாக மாட்டேன், உன் பாவத்தை பொறுத்துக்கிறேன். ஏன்னா உன் பலிகள் உன் பாவத்துக்கு ஒரு பரிகாரமா இருந்தது. ஆனா தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து இந்த பாவியான எந்த வீட்டில், அதனாலதான் லூக்கால இப்படியே பேர் வாங்கினார். இயேசுக்கு நிறைய பேர் இருக்குது, ஆனா சில பேர்லாம் நீங்க அதெல்லாம் நல்ல பேர்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. இயேசுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும், இயேசுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். லூக்கா 19ஆம் அதிகாரம் நான் குறுக்கிய வசனங்களை வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, இயேசு எரிகோக்கு வராரு, சகேயுவை சந்திக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னு மரத்து மேல இருந்து குள்ளமா இருக்கிறான், எட்டி பார்க்கிறான். 4ஆம் வசனம். அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு மரத்தில் ஏறினான். இப்ப படிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எல்லாம் மாறிச்சு, சீன் அப்படியே மாறிடுச்சு. ஒரு காலத்துல மனிதன் விரும்பினான், தேவனே உன் வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது. இப்போ தேவன் சொல்றாரு, உன் வீட்டுல நான் தங்கணும். எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறோம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம், தேவன் வாசம் பண்ணுகிறவர்கள் நாம். தேவன் நம்ம கூட இருக்கார், நம்ம வாழ்க்கையில இருக்கார், நம்ம சரீரத்துக்குள்ள அவர் வாசம் பண்றார். இந்த வீடு அப்படிதான் கட்டி இருக்கார்.
எப்படி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த பிரசங்கத்தின் போது திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கட்டிடத்தை அப்படிதான் கட்டியிருக்கோம். நீங்களாம் வந்து உள்ள உட்கார்ற மாதிரி கட்டி இருக்கிறோம். யாருக்கு தெரியும், திரும்ப இடிச்சிட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் இடிச்சிட்டு பெருசா கட்ட வேண்டிய வாய்ப்பும் வரலாம், பத்தாம போலாம். உள்ள வந்து உட்கார்றதுக்கு தான் கட்டப்படுது, அதுக்கு தான் கட்டப்படுது. தேவன் இதை கட்டும் போது எப்படி கட்டிட்டாருன்னா, அவர் வந்து வாசம் பண்ணுகிற விதத்துல கட்டிட்டார், அப்படி கட்டிட்டார். அதனாலதான் சகேயு வீட்டு பார்த்து சொல்றாரு, உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று. அன்னைக்கு மனுஷன் உள்ள போக முடியாம யோசித்தான், அவனால போக வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டான். இப்போ தேவன் உள்ள வராரு, மனிதர்கள் சொல்றாங்க, இவர் பாவிக்கிட்ட எப்படி போகலாம், இவர் எப்படி பாவிக்கிட்ட போகலாம், பாவிதான் உள்ள வர முடியல, அதனாலதான் அவர் உள்ள வரன்றாரு. ஆனா அதை ஏத்துக்க மனதில்லை. அவங்க சொல்றாங்க, எப்படி இவர் அங்க போகலாம், உள்ள போனவன் விட்டாரா, அவன் அலங்கோலமா இருக்கான், அவன் மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், ஏழைகள் கிட்ட என் சொத்துல பாதி கொடுக்குறேன்றான், அப்புறம் அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கா கொடுக்குறேன்றான். அந்த அநியாயத்தை அவன் யோசித்து பார்க்குறான், என்ன மாதிரி அநியாயம் பாருங்க. அவன் 4 மடங்கு தரேன்றான்னா எப்படி வயிற்று அடிச்சு வாங்கியிருப்பான், எப்படி அவங்கள கஷ்டப்படுத்தியிருப்பான், கண்ணீர் வடிக்க வச்சிருப்பான். அநியாயமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு வந்த பிறகு அந்த வீட்டுக்கு மாற்றம் வந்தது, அந்த வாழ்க்கைக்கு மாற்றம் வந்தது. கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி சகேயு நினைவு தினம்னு காலங்காலமா பல கிறிஸ்தவ சமுதாயத்தினர் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஏப்ரல் 18 வந்தாலே சகேயுடைய தினம். இவன் பாவி, இவன் வீட்டுக்கு ஏன் போறீர்னு கேட்டாங்க. ஆனா அவர் என்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்தாரோ, அந்த வீடை ஏப்ரல் 18 எல்லாம் கொண்டாடுறாங்க. யோசிச்சு பாருங்க, அற்புதமா மாத்திட்டார். அப்ப சொல்றாரு, இழந்து போனதை தேடவும், 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எதை இழந்தோமோ அதை நம்ம கிட்ட கொடுக்க வந்தார். ஆனா இங்க நாம இழந்ததை அவர் கொடுக்க வந்தேன்னு சொல்லல. நல்லா கவனிச்சிங்க, இழந்து போனதை அவர் இழந்ததை பத்தி பேசுறார். இதெல்லாம் கடவுள் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினா இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியும் யோசிப்பான். கஷ்டம் இருந்தா கூட நம்ம வெளியில சொல்லிக்க மாட்டோம், நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ள எவ்வளவு அழுகுறோன்னு நமக்கு தான் தெரியும். அதனால தான் நல்ல பவுடர் போட்டு வந்திருப்போம், இன்னைக்கு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்து எந்த கஷ்டமும் இல்லைன்னு. இங்க ஒட்டிட்டு இருக்கு, கதவு திறந்து விட்டா அப்படியே கொட்டும், பதன்னு பக்கெட் ஃபுல்லா பிடிக்கலாம், கண்ணீரோட உட்காந்துருக்குறோம். ஆனா நல்லா இருக்க மாதிரி காட்டிக்க, நமக்கு நம்மளை தாழ்த்த மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். அவ்வளவு நமக்கு தைரியம் இல்லை. எங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ. ஒரு தெய்வம் தன்னை தாழ்த்துறார். நான் இழந்தேன், இதைத்தான் இழந்தேன், நீயும் நானும் ஒன்னா இருக்கிறத இழந்தேன். நீ இழந்தியோ தெரியாது, நான் இழந்தேன், நான் அதை மீட்டுக்கொள்ள வந்தேன், அதை நான் எடுத்துக்கொள்ள வந்தேன், திரும்பவும் அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வந்தேன். அதை எப்ப சொல்றாரு, இவர் வந்து தங்கின அந்த வீட்டுக்குள்ள வந்து வாசம் பண்ணினாரே அப்ப சொல்றாரு. இதைத்தான் இழந்தாராம் அவர். ஆனா பழைய பாட்டை வாசிக்கும் போது மனுஷன் தான் இழந்ததாக வாசிக்கிறோம். மனுஷன் இழந்தான்னு தான் சொல்லி இருக்குது, அப்படிதான் வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் தான் வெளியே போனான், அவன் தான் துரத்தப்பட்டது போல நாம படிக்கிறோம். ஆனா இயேசு வரும்போது சொல்றாரு, நான் இழந்தேன், இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷக்கும். அவர் இழந்தாராம். நீங்களும் அவரும் ஒன்னா இருக்கிறத அவர் விரும்புறார். சோ இதுதான் தேவாலயத்துடைய மகிமை. அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து அவனை குத்தம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டுலாம் இல்லை. அவர் கூட உட்கார அவன் வாயில ஒப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இனிமே பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இதை மேலாம் எனக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் நான் விரும்பி செஞ்சேன், இதெல்லாம்
யோசிக்காம செஞ்சேன். அநியாயம்னு நினைக்கவே இல்லை நான். ஆனால் இப்போ எனக்கு அது அநியாயம்னு தெரியுது. ஏழைகளை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு தெரியுது. என் வாழ்க்கை முறை, என் லைஃப் ஸ்டைல் ரொம்ப தப்பாக இருந்திருக்கு. நான் அதை மாற்றிக்க போகிறேன்னு அவன் மாற்றிக்கிட்டு இப்படி சொன்னாரா? பரிசுத்தமாக ஆயிட்ட பிறகு சொல்லி அனுப்பு சகைவே, நான் என்னைக்கு வரலான்னு யோசித்து டேட்டு கொடுக்குறேன். அப்படியா சொன்னார்? இன்றைக்கு அந்த வார்த்தை அப்படிதானே சொல்லியிருக்கு. இன்றைக்கு 5ஆம் வசனம், சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில். 6ஆம் வசனம், அவன் சீக்கிரமாய் இறங்கி. நான் அதை நம்புறதே மாட்டேன். பைபிள்ல நான் நம்பாத ஒரு வேத பகுதினா இதுதான். நான் மற்ற எல்லாத்தையும் நம்புறேன். யோனா மீன் வயிற்றுல இருந்தான்னு சொன்னாலும் நம்புவேன், யோனா வயிற்றுக்குள்ள மீன் இருந்துச்சுன்னு சொன்னாலும் நான் நம்புவேன். ரெண்டுமே சாத்தியம் தானே. உங்க வயிற்றுக்குள்ளேயே மீன் இருக்க வாய்ப்பு இருக்கு. யோனா மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தான், உயிரோட இருந்தான்னு சொன்னதும் நான் நம்புறேன். ஆனா இதை மட்டும் நான் நம்ப மாட்டேன். ஏன் சகே இறங்கி வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னா அப்படிதான் சொல்லணும். வெளிப்படையா தெளிவா சொல்லிடணும். நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு இல்லை, ஆனா நான் இதை நம்பவே மாட்டேன். மரத்து மேல இருக்கிறான், சகைவேன்னு சொன்ன உடனே தொப்புகடின்னு கீழே விழுந்திருப்பான். என் பேர் தெரியுது, அப்போனா என் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் அவருக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சோம் இந்த மனுஷன் என்ன சொல்றாரு, இந்த உன்னுடைய வீட்டில் நான் தங்க போறேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு பரிசுத்தமான தேவன் பாவியை உதாசீனப்படுத்தி தள்ளல. அதனாலதான் பழைய ஏற்பாட்டின் ஆலயத்தை தேவன் கட்ட சொல்லல, அவர்கள் கட்டி கொண்டார்கள். அவர்கள் அதை கட்டி அதை கொண்டாடினார்கள். எதை? ஒருத்தர் உள்ள இருக்கிறதையும் இவங்க வெளியில இருக்கிறதையும் கொண்டாடினார்கள். அதை 7 நாள் அனுசரிக்கிறாங்க, பண்டிகை மாதிரி அனுசரிச்சுக்கிறாங்க. ஆனால் அதல்ல கொண்டாடப்பட வேண்டியது. உங்கள் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரே, அதைத்தான் நீங்கள் கொண்டாட வேண்டும். கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறத கொண்டாடலாமா? அது நல்ல இருதயம் சொல்ல முடியுமா? யாராவது அப்படி நினைச்சாங்கன்னா எவ்வளவு மோசமான மனுஷராக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா இல்லைன்னும் போது சந்தோஷப்படுற விஷயமா? அவங்க 2 பேரும் சேரும் போது களி கூறுகிற மனுஷன் தான் நல்ல மனுஷன். அப்போ இயேசுவும் மனுஷனும் பாவியும் தூரமா இருக்கிறத கொண்டாடின காலம் தான் பழைய ஏற்பாட்டின் காலம். ஆனா புதிய ஏற்பாடு என்ன? உன் வீட்டுல நான் தங்க போறேன், அனுமதி கேட்கிறார். வரலாமா சகைவே? வரான். இறங்கி வந்து அவரை அழைத்து கொண்டு போறான். போன உடனே அவனே ஒப்பிச்சிடுறான். ஏசு எதுவும் சொல்லலை, இன்னும் நல்லா பண்ணன்னு ஊரெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டு வந்திருக்கிறேன், மாத்திக்க பாருலாம் சொல்லலை. அந்த பிரசன்னமே மாத்திரும். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க எதையோ செஞ்சு நீங்க செய்ய முடியலன்னு தான் நீங்க இப்படி விழுந்து தோத்து கிடக்குறீங்க? நீங்க இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களால முடியாதுன்றது தான் உண்மை. நீங்க அதை எது ஒத்துக்க மாட்டீங்க. அதை ஏன் நாம ஒத்துக்க மாட்டோம்? ஏன்னா நமக்கு அந்த வல்னரபிலிட்டி இருக்கு. நாம் பலவீனன்னு தெரிஞ்சா நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் ஆதாம நிர்வாணியா உண்டாக்குனார். போத்தீஸ்ல கொண்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கல. நானே கடைக்கு விளம்பரம் பண்ணிடுவோம் போலகுது. இவர் சும்மா போத்தீஸ் என்றார். இது வரைக்கும் நாங்க போனது கூட கிடையாது. வாயில டக்குன்னு வந்துடுச்சு. சரி மாத்திக்குவோம். ஜெயச்சந்திரனுக்கு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரா? கிடையாது. நிர்வாணம் என்ன சொல்றாரு? உன்னுடைய வெட்கத்தை, உன்னுடைய நிர்வாணத்தை, உன்னுடைய அசிங்கத்தை பார்த்து நான் வெட்கப்பட மாட்டேன். உன்னுடைய அவலட்சணத்தை பார்த்து நீ தான் ஒளிந்து கொள்ற, நான் ஒளிந்து கொள்ளையே. நீ எங்க இருக்கிறன்னு தேடி தானே வந்திருக்க, ஆனா நீ தான் ஒளிஞ்சிக்கிற. நீ தான் என்னை விட்டு தூரமா போற, நான் தூரமா போல மகனே. நான் உன்னை நெருங்கி வந்திருக்கேன், உன்னை தேடி வந்திருக்கேன்னு சொல்லிதான் சகைவே இப்படி சந்திக்கிறார். சகைவே வா, நான் வர உன் வீட்டுக்கு. சபைக்கு சில பேர் வரமாட்டாங்க, நாங்க வீடு சந்திப்போம். வாரம் வாரம் ஆளுங்களை லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ விட்டோம் நாங்கள். அதெல்லாம் பண்ணிங்களே, நல்லா இருந்துச்சுன்னு. என்ன நல்லா இருந்துச்சு? வாரம் வாரம் வந்து உங்களை கூட்டின்னு வருவதா? பஸ் ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து உள்ள எல்லாம் கிளம்பு, ட்ரெஸ்ஸை போடு, பல்லெல்லாம் தேயின்னு கையெல்லாம் போட்டு தேக்க வச்சு டக்குன்னு வாயில் ஊட்டி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வருவோம், சபை கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க போல நிறைய பேர். அன்றைக்கெல்லாம் பண்ணீங்க, இப்போ பண்ண மாட்டீங்களேன்னு. எல்லாம் தெரியுதுல்ல, பண்ண தெரியணும்ல. கோயிலுக்கு மட்டும் வர முடியல. ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்குவோம். யாரெல்லாம் ஆப்சென்ட்லாம் உட்காந்து ஒரு 4-5 பேர் சர்ச்சில் வேலை பார்த்தாங்க இந்த வேலையை. அதெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு
அங்கங்கே பிரிஞ்சு போயிடுவோம். சபை முடிச்சுட்டு மதியானம் போய் பிரிஞ்சு போவோம். போனா ஒருத்தர் ஜன்னல், அவருக்கு கம்பி இல்லை, ஜன்னல் பக்கமாக குச்சி ஓடுறாரு. ஏங்க நம்மளை கையும் களவுமா பிடிச்சிருவாங்களோன்னு தப்பிச்சு ஓடுறாரு. இயேசுவை பார்த்து வெட்கப்பட தேவையில்ல, இயேசுவை பார்த்து ஓட தேவையில்ல. இயேசு சொல்றாரு, நான் தேடி வந்தேன், நான் வந்திருக்கேன் மகனே. உன்னால முடியலன்றது தான் உண்மை, ஆனா உன்னை என்னால மாற்ற முடியும். உன் வாழ்க்கையை அற்புதமா மாற்ற முடியும். எனக்கு அந்த சக்தி இருக்கு. அதனால தான் நான் கடவுள், அதனால தான் நான் தேவன், அதனால தான் இயேசுன்ற நாமம் எனக்கு. ரட்சகர்ன்ற நாமம் எதுக்கு? ரட்சகர்னா என்ன? காப்பாற்றுகிறவர்னு அர்த்தம். நான் உன்னை காப்பாற்ற முடியும், உன்னை உன் வாழ்க்கையை என்னால மாற்ற முடியும். பெரிய அற்புதம் இயேசு எதை செஞ்சாருன்னு சொல்லலாம்? ஒரு லிஸ்ட் எடுங்க. பெரிய அற்புதமா இயேசு செஞ்சதா எதை சொல்லலாம்? ஒருத்தர் செத்து போனவரை உயிரோட எழுப்புறது தான் பெரிய அற்புதம். ஆனா இயேசு அந்த அற்புதத்தை முதல் அற்புதமா செய்யல. தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினதுதான் முதல் அற்புதம். பெரிய அற்புதத்தை செய்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விளம்பரப்படுத்தியிருக்கலாம், எல்லாம் ஓடி வந்திருப்பாங்க, செத்தவன் உயிரோட எழுந்தானாம்பா அப்படின்னு. இயேசு அதை அப்ப செய்யல, பிறகுதான் செய்கிறார். ஆனா முதல் அற்புதம் இயேசு என்ன தெரியுமா செஞ்சார்? ருசியே இல்லாத தண்ணிய ருசியா மாத்தினார். எத்தனை குடும்பங்கள் ருசி இல்லாம இருக்கிறோம், எத்தனை குடும்பங்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறோம், எத்தனை ஆண்கள், எத்தனை கணவன் மனைவிகள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருக்கிறோம். நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறோம். நாம தான் ஏதோ போறோம் வரோம்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, அவர் வந்திருக்கிறார், அவர் வந்திருக்கிறார். இதை எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அவர் மகிமையை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலே வாழ்ந்து வாசமா இருக்கிறீர், நீர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறீர், உமது பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், நீர் என்னோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நான் உம்முடைய ஆலயமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் இந்த வீட்டிற்குள் வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க உங்களை பயிற்சி செய்யுங்கள், உங்களை பழக்குவீங்கள், இந்த உணர்விலே வளருங்கள். அப்படி வளரும் போது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் வேலை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம், அவரை அந்த ஊழியம் செய்யறதுக்கு இடம் கொடுக்கும். இன்னைக்கும் அந்த ஊழியத்தை செய்துட்டு தான் இருக்கிறார், செய்ய போறார். இன்னைக்கும் அந்த அவர் எஜமானா இருக்கிறதுக்காக வரல. அவர் சொல்றாரு, நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்றார். ஊழிய பெற வரல அவர். இன்னைக்கும் இயேசு உங்கள் வாழ்க்கையில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்பாக சகையை வீட்டுக்குள்ள போய் வேலை செஞ்ச அதே தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். செய்வார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நான் தானா இது? மொரடா கரடா ஒரு மாறி கிடக்கிற நம்ம எடுத்து அற்புதமான மனிதர்களா, அதிசயமான மனிதர்களா அவரால் மாற்ற முடியும். ஆமென். ஸோ இந்த வேத பகுதிகளை அடிப்படையாக வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். அதில் 1 நாளாகமத்துக்கு திரும்பி போகிறேன், 7ஆம் அதிகாரத்துக்கு நான் திரும்பி போகிறேன். அப்போ கர்த்தர் அங்கே சொல்கிற காரியத்தை பாருங்க. பதினைந்தாவது வசனம், 16வது வசனம், இது 2 தான் வாசிக்க போகிறேன். 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14, 15, 16. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்க்கிறேன், இந்த வீட்டில் என்ன நடக்குது நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த வீட்டில் என் காதல எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றார். சிலருக்கு மிரட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கிறது நல்லது தானே, எதனா பண்ணி எதிர்மறையாக எதனா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவைதான் இப்போ. ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க, யாருக்கும் இது தெரியாது, யாருக்கு தெரிய படுற கஷ்டம், யார் பார்க்குறா, யார் கேட்குறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆலயத்துக்குள்ள தேவன் வாக்கு கொடுக்குறார், இந்த ஆலயத்துக்குள்ள என் கண்கள் திறந்திருக்கும், என் செவிகள் திறந்திருக்கும். நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போது இந்த ஆலயத்துக்குள்ள வாசமாக இருக்கிறார். அப்போ என்ன மாதிரி பாக்கியம் நாம பெற்றிருக்கிறோம்? அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கார், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறார், உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறார் நினைக்கிறீங்களா?
எல்லாம் செய்வார். கரெக்டாக நடக்கும். நடத்தி காட்டிக்கிட்டு தான் இருக்கிறார், நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ரொம்பலாம் ஆட முடியாது, ரொம்ப ஆட்டெல்லாம் ஆடிட்டு இருக்க முடியாது. பேசுறதெல்லாம் என்ன வேணா பேசலாம், அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லை, இவங்களுக்கு யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் இருக்கிறார், கேட்டுனுக்கிறார், பார்த்துக்கின்னு இருக்கிறார். நீங்க என்னென்ன திட்டம் தீட்டி பண்றீங்க, என்னென்ன நீங்க வச்சு செய்யணும்னு நினைச்சுன்னுக்கிறீங்களா? ஒருத்தர் பார்த்துன்னுக்கிறார், ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். மனைவி எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்குறாரு, புருஷனை எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்குறாரு, பெற்றோரை எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்குறாரு, மருமகளை எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்குறாரு, மாமியாரை எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்குறாரு. இந்த வசனத்தில் அதெல்லாம் சொல்லவே இல்லையே, அது சொல்லவே இல்லை. நான் சொல்கிறேன், இது எந்த அதிகாரத்தில் இருக்கு? பிரபு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கு, நாளாகமத்தில் இல்லை, என் பைபிளில் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆனால் நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்துக்கணும். ஏன்னா பார்த்துன்னு தானே இருக்கிறார், எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கார். அது மாதிரியும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அதை மட்டும் எடுத்துக்க மாட்டேன், என் நல்லதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாரு மட்டும் நினச்சின்னு இருக்காதீங்க. இதையும் பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் விடுற கண்ணீரையும் பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும். ஆமா, உங்க அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும், உங்க வலி அவருக்கு தெரியும், உங்க வேதனை அவருக்கு தெரியும். எத்தனை அழுத காலங்கள் இந்த ஆண்டு துடைக்கப்பட்டது யோசித்து பாருங்க. அழுகையோடு ஆரம்பிச்சிருக்கோம், கண்ணீரை துடைச்ச தேவன் எத்தனை முறை துடைச்சிருக்க, எத்தனை முறை நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றி இருக்கிறார், எத்தனை முறை நம்முடைய வலி வேதனைக்கு ஒரு சுகத்தை கொடுத்துருக்காரு, ஆறுதல் கொடுத்துருக்கிறார். நீங்க அதெல்லாம் நினைக்க ஆண்டவர் பார்க்கல நினைக்கிறீங்களா? இஸ் வாட்சிங். அப்படிதான் சொல்றாரு, ஆலயத்துக்குள்ள இருக்கிற வாக்கு தத்தம் இது. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல அவர் செவிகள் திறந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் அர்த்தம் இல்லை. ஒரு நாள் நிச்சயமாய் அதற்கான பதிலை கொடுப்பார், அதற்கான பலன் உங்களுக்கு உண்டு, அதற்கான காலம், ஏற்ற காலம் உங்களுக்கு அவர் வச்சிருக்கிறார். அதை நோக்கி தான் நீங்க ஒவ்வொரு நாளும் முன்னேறி போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒரு காலம் இல்லைன்னா நீங்க இன்னைக்கே விட்டு கொடுத்துருவீங்க. அப்படி ஒரு காலம் இருக்கிறதுனால தான் பயப்படாதே நான் இருக்கிறேன்னு சொன்னதுனால தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ இல்லைன்னா அவ்வளவுதான், மிதிச்சு போட்டுருவாங்க, அழிச்சு போட்டுருவாங்க இந்த உலகத்தார். இந்த உலகம், இந்த வாழ்க்கை நம்மளை வச்சு செஞ்சிடும். 16 என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா ஆண்டவர் சொல்வார், இட்ஸ் மை விஷ். இவனெல்லாமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க, பாவி, இந்த பாவி வீட்டுக்கெல்லாமா நீர் போனீர். அது அவர் விரும்புறார், அவர் விரும்புறார். தாழ்த்தி நம்ம ஒத்துக்க முடியும், பாவி ஆண்டவரே நான் மோசமானவன், என் வீட்டுக்கெல்லாம் நீர் வர பாத்துறனா. ஒரு 100 அதிபதி கிட்ட இயேசு சொல்றாரு, நீ போ, நான் உன் வீட்டுக்கு வரேன்றாரு. அவன் வந்து சொல்றான், என் வேலைக்காரன் அதிக வேதனைப்படுகிறான், சாக கிடக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, நான் போறேன். ஏன்னா 100 அதிபதி, ஒரு 100 பேருக்கு லீடரு. மரியாதை நிமித்தம் இயேசு சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நான் வரேன்ப்பா உன் வீட்டுக்கு அப்படின்றார். ஏன்னா அவன் ஒரு பெரிய அபிஷியல், அதனால நான் வரேன்றாரு. அவன் சொல்றான், அதுக்கெல்லாம் நான் பாத்துறேன் கிடையாது, அதெல்லாம் வா. ஏன்னா எங்க இடத்துல என்னென்னவோ நடக்குது, நாங்க போடுறோம், யூதர்களை துன்புறுத்துறோம், யூதர்களை கட்டாயமா அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம், இதெல்லாம் நீர் பார்த்தா நல்லா இருக்காது, வேணான்ட்டான். ஆனா அவன் சொன்னதுனால உங்க வீட்டுக்குள்ள வராம, உங்க வீட்டுக்குள்ள பார்க்காம, உங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு மௌனமா இருப்பார்லாம் நினைச்சுக்காதீங்க. இஸ் வாட்சிங். அவர் தேர்ந்தெடுத்தார், இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்படி அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார், அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். நான் இருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா, பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார்.
அவர் கண் இருக்கு, இருதயம் இருக்கு, செவிகள் இருக்கு, எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரே வார்த்தையில் சொல்றேன். பயப்படாதீங்க. என்னைக்கு இதை அவருக்கு கொடுத்தீங்களோ, ஒப்பு கொடுத்தீங்களோ, அன்னைக்கு அவர் வந்து வாசம் பண்ணும்போது அவருடைய வாக்கு என்ன தெரியுமா? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் இருக்கேன் மகளே. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்திக்கங்க உங்களை. கர்த்தர் இருக்கிறார். அந்த ராஜா சொல்றாரு, ஒரு நாள் அவர் வரும்போது அவர் மாட்டு தொழுவத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இல்ல, இடம் இல்லைன்ட்டாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் தங்க விரும்புகிறேன், நான் உன் வீட்டில் தங்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அவர் இருக்கிறார். இதெல்லாம் உட்காந்து யோசிக்கும் போது உங்களால் நீங்கள் துக்கத்தை கொண்டாடிட்டு இருக்க முடியாது. துக்கத்தை நீங்கள் தூக்கி தலை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அவையெல்லாம் உங்கள் பாதத்துக்குள்ள வச்சுட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ள கொண்டு வருவீர்கள். ஏன்னா அந்த பிரசன்னம் அப்படிதான் இருக்கு. ஒரு தேவன், ஒரு பெரியவர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு வராரு. என்னெல்லாம் கூப்பிட்றாதீங்க, நான்லாம் வந்தேன்னா சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்கன்னா உடனே எடுத்துன்னு வாங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஒரு பெரிய பணக்காரர் வராருன்னு வச்சுங்களேன், வசதி படித்தவர் வராரு, ஆனா உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அவரை வந்து வர வச்சு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஐயா ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்குறீங்க, கொண்டு வாங்கன்ட்டாருன்னா நீங்க மாட்டினீங்க, அவ்வளோதான். வெளியும் போக முடியாது, ஏன்னா உங்க கையில காசு இல்லை. பால் வாங்க கூட, டீ வாங்க கூட காசு கிடையாது. வீட்டுக்குள்ள போனா எல்லாம் காலியா இருக்கு. ரொம்ப நேரமா உள்ள போய் நீங்க மறைஞ்சி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றது? சொல்லிட்டோமே, வாயை கொடுத்து அவரும் சாப்பிட்றேன்ட்டாரேன்னு சொல்லி உள்ள யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நேரம் ஆகி நீங்க வரலன்னா அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நேரா சமையலறைக்குள்ளேயே வருவார். நீங்களாம் என்ன பேன்னு பார்க்குறீங்க, அப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே. He wants to be practical. எதுக்கு என் வீட்டுக்கு எதுக்கு வந்து உக்காந்துன்னா என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், உன் கூட நானும் சாப்பிடுவேன், நீ என் கூட சாப்பிடுவேன். இது என்னன்னா, ஆவியா இருக்கிற தேவன் வந்து சாப்பிட்றாரா, சரீரத்தில் அவரும் சாப்பிட்றாரா? இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போய் ரொம்ப குழப்பிக்கலாம் தேவையில்ல. அப்படின்னா சாப்பாடு, நான் சாம்பாரா, இன்னைக்கு என்ன பொரியல், அதை கேட்க வராரு. அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கைக்குள்ள நானும் கலந்திருப்பேன், உன் விஷயங்கள்ல நான் தலையிடுவேன். நீ ஒண்டியா இல்லை, நீ அனாதை இல்லை, நீ தனி ஆள் இல்லை. அப்போ ஒரு பெரிய மனுஷன் உங்க வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவர் கை சும்மா இருக்குமா? அவர் பணம் அமைதியா இருக்குமா? அவருடைய பலம் உங்க வறுமையை பழித்து இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, உங்கள் குறைவுகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நிறைவாக்கும். அல்லேலூயா. ஆமா, உங்க குறைவுகளோடு சேர்ந்துக்கிட்டு அவரும் குறைவு பாவம் ஒன்றும் இல்லை போல என்று போறதில்லை. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் உங்கள் குறைவுகளை ஆளுகை செய்யும். அந்த வல்லமை ஆளுகை செய்யும். அது நோயா இருந்தா அந்த வல்லமை அங்க ஆளுகை செய்யும். ஆமென். சிலர் கேட்கலாம், எல்லாருக்கும் நடக்கலையே எதுன்னு. எல்லாருக்கும் நடக்காது. வண்டி ஓட்டுறீங்களா? பைக் ஓட்ட தெரியுமா? இப்போ எல்லாரும் கற்றுக்க பாருங்க. முன்ன மாதிரி பஸ்ல எல்லாம் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அவசரத்துக்கெல்லாம் பைக் வேணும் இப்போ. அதனால ஒழுங்கா பைக் வாங்கி வர வருஷம் பைக் வாங்க பாருங்க, கற்றுக்க பாருங்க. இதெல்லாம் பிரசங்கத்தில் வருமா? வரும். டக்குன்னு வந்துடலாம் பாருங்க. நீங்க யாருன்னா கூட்டிட்டு போவாங்களான்னு வெயிட் பண்ணலாம் மாட்டீங்க, அழகாக வந்துடலாம். பைக்கில் கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும், முறுக்குனீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போவாங்க. ஏன்னா ஏதாவது குறுக்க யாருன்னா வந்துட போகிறாங்களோன்னு பயம். அதனால சிலர்லாம் 30 தாண்டவே மாட்டாங்க.
மெதுவாக போகும். நடந்து கூட போகலாம் அவங்க கூட. நீங்கள் அவ்வளோ வேகமாக போவாங்க அவங்க. நீங்கள் நடக்கிறதும் அவங்க முறுக்கிறதும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ வேகத்தான் போவாங்க. சிலர் இருக்கிறாங்க கொஞ்சம் வேகமாக போயிடலான்னு சொல்லி ஒரு 50 போவாங்க. சில பயப்பிள்ளைங்க இருக்கிறாங்க 80 100. பயமாக இருக்கும் அவனுங்க ஓட்டிகிட்டு போகும்போது. சர்ன்னு உள்ள பூந்து சர்ன்னு போவானுங்க பாருங்க, உருன்னு போயிடுவானுங்க. ஒரு பக்கம் கோபமாக இருக்கும், இப்படி போறானுங்களேன்னு. இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கும், அவன் எப்போ போய் சேர்ந்துருப்பான், நான் மெதுவாக போயின்னு இருப்பேன். நான் அப்படி தானே போவோம். சரி, இப்போ முடிவுக்கு வரலாம். உங்கள் பைக்கு, நீங்கள் வச்சிருக்கிற பைக்கு 100லையும் போவோம், 30லையும் போவோம், 10லையும் போவோம். நீங்கள் எந்த ஸ்பீடில் போக விரும்புகிறீங்கன்றது உங்கள் விருப்பம். இல்லை என் கஷ்டத்தெல்லாம் நான் தான் பார்த்துக்கணுன்னா அது 30லையும் 20லையும் போகிற கணக்கு தான். அது தப்புன்னு சொல்லலை, அது தப்புன்னு சொல்லலை நான். உங்கள் விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையை அமையும். நீங்கள் அப்படி தான் வளர்த்துக்குவீங்க, வாழ்வீங்க. அவருடைய விசுவாச புரிதல். ஐயோ எனக்கு பயம், நான் 30ல் தான் போவேன்னா போங்க, அது தப்பு இல்லை. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவர் அற்புதமானவர் என்பதை மறந்துடாதீங்க. அவர் அமைதியாக வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டோன்னு இருக்கலாம். அவரை வல்லமையை பயன்படுத்தவும் அவருக்கு இடம் கொடுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு, ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. சாவு வீடு, ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைய தூக்கி வளர்த்தவங்களாம் அங்கே இருக்காங்க. எல்லாரும் வெளில போக சொல்றார். அவர் உள்ள போறார். மகளே எழுந்துருன்னு சொல்லி எழுப்புறார். அவர் இருக்கிற இடம் உயிர்ப்பிக்கப்படும். நீங்க அவர் இருக்கிறார் என்பதை உணரும் பொழுது, அவருக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது, கான்ஸ்டன்ட் அவேர்னஸை வளர்த்துக்குங்க. தொடர்ச்சியான இந்த பக்குவத்தை வளர்த்துக்குங்க, ஒரு விழிப்புணர்வை வளர்த்துக்குங்க. என்னோட அவர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? அதனால தான் பாடும்போது வாங்கன்னா பாட்டுக்குன்னு வரீங்க. நீங்க நாங்கள் பாடும்போது அதைத்தான் ஞாபகப்படுத்துறோம். நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்றோம். நீங்க பாடிலாம் முடிச்சுட்டு நேராக வந்து நேராக உட்காந்து சொல்ல வரல, விரும்பல. நான் பாட்டில் பாதி உள்ள போயிடும். அப்புறம் அந்த பிரசன்னத்தை வளர்த்து கொள்வீர்கள், அந்த உணர்வை வளர்த்து கொள்வீர்கள். தடுமாற மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள், விட்டு கொடுக்க மாட்டீர்கள். விட்டு கொடுக்குற மாதிரி தான் உங்களை பண்ணுவாங்க. நான் அப்படி சரிக்கிற மாதிரி சரிஞ்சு எழுந்து நின்றுவீங்க, தைரியப்படுத்திக்குவீங்க. நீங்க இருக்கீங்கப்பா, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நீங்க என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. கரம் பிடித்து அன்னைக்கு எழுந்திரு மகளேன்னு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் உங்களை கரம் பிடித்து எழுப்பி கொண்டிருக்கிறார். எழுந்திரு மகளே, எழுந்திரு மகனே. நானும் எழுப்பின்னு தான் இருக்கிறீங்களான்னு வாரம் எழுப்பின்னு இருக்கிறேன். கோயிலில் வச்சு அத்தனை என் வேலையா இருக்குது. எழுந்திரு மகளே, எழுந்திரு மகனே. ஆனால் அதை விட முக்கியம், அவர் எழுப்புறார். அதை நினைச்சிடாத, மறந்துடாதீங்க. அதை இந்த ஆண்டின் முழுவதும் எழுப்பினார், வர வருஷமும் எழுப்புவார். ஒவ்வொரு நாளும் கரத்தை பிடிச்சு நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நான் இதை முடிக்கிறேன். அடுத்த டிசம்பர் முதல் வாரத்துல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஸோ அடுத்த வாரம் 2ஆம் ஆராதனையில நன்றி சொல்லுகிற தினம், நன்றி சொல்லுகிற வாரம். ஸோ அடுத்த வாரம் பாட்டு, பிரசங்கம் எல்லாமே தேங்க்ஸ் கிவிங் அடிப்படையாக வச்சு, நன்றியை அடிப்படையாக வைத்து தான் போதிக்க போகிறேன். ஏன்னா ஆண்டின் கடைசியில் இருக்கிறோம். அது வருஷம் முழுதும் அதை செய்கிறோம். ஆனால் அதை ஒரு நாளாக ஒதுக்கி கடைசி வாரத்தை, அதாவது 2ஆம் ஆராதனையை ஒதுக்கி நான் முழுக்க ஸ்தோத்திரத்தை பற்றி போதிக்க போகிறேன். ஆண்டவருக்கு எப்படி நம்ம நன்றியாக இருக்கிறது, நாம் நன்றியாக இருப்பதற்கு காரணங்கள் என்ன, ஏன் நன்றியாக நான் இருக்கணும் என்பதை பற்றியெல்லாம் நான் போதிக்க போகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வாரம் 2 ஆராதனையில் சபையை பற்றி பேச மாட்டேன். புது வருட ஆராதனையில் நாம் திரும்பவும் சபையை பற்றி தொடங்குவோம். நம்மெல்லாம் எழும்பி நிற்போம். ஜெபம் பண்ணிட்ட பிறகு திரும்பவும் உட்காரும். அறிவிப்பு இருக்கு. சோதரம். பயப்படக்கூடாது, பயப்பட மாட்டேன். பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லும் போது
ஆலோசனையா சொல்லல. அது நல்லா புரிஞ்சுங்க. He never said do not fear as an advice. அவர் ஒரு இடத்துலையும் நீ பயப்படாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலை. ஏன்னா அட்வைஸ் நீங்கள் கேட்கலாம், கேட்காம போகலாம், அது உங்கள் விருப்பம். He gave it as a commandment. கட்டளையாக கொடுத்தார். நீ பயப்படாதுன்னு சொல்லி கட்டளையாக கொடுத்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் பயப்படக்கூடாது. நான் பயப்பட்டீங்க அவ்வளோதான், தடுமாறுவீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமையை கூட நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. பேதுரு யாரு? மீனவன். அவன் தண்ணீர் மேலே நடக்கிறான், அலைகளை பார்த்து பயப்படுறான். அவனுக்கு அலைகளை பார்த்து பயப்படுறதுனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்? ஆனா வேதம் சொல்லுது அவன் மூழ்கினான்னு சொல்லுது. திறமையை கூட மறந்துடுவீங்க. பயந்தீங்க, நீங்க யாருன்றத மறந்துடுவீங்க. அப்ப பயப்பட மாட்டேன்னா ஏன்? நான் மட்டும் இல்ல, என் தேவன் யாருன்றத நான் அறிந்திருக்கேன். என் தேவன் எனக்கு என்னவா இருக்கிறார், எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் என்ன பண்ண போறதில்லை, பயப்படுவோம். எல்லாம் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இயேசுவின் மூலமாகவும் சமூகத்தில் நிற்கிறோம். இந்த அற்புதமான ஜனங்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த கேட்ட வார்த்தையின்படியே நாங்கள் விரும்பினதில்லை, நீர் விரும்பினீர். எங்கள் வாழ்க்கையில் வர எங்கள் வீடை நீர் விரும்பினீர், எங்கள் குடும்பத்தை நீர் விரும்பினீர், எங்கள் பிள்ளைகளை நீர் விரும்பினீர். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே நீர் வாசமாக இருக்கிறீர். கலங்கின நாட்கள் எல்லாம் கண்ணீரை துடைத்ததை நாங்கள் மறக்கவில்லை ஆண்டவரே. இன்னும் 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 அற்புதங்களும் அதிசயங்களும், நீர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, பெரிய காரியங்களை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை நீர் செய்து கொண்டே தானே இருக்கிறீர். இனிமேலும் செய்ய போகிறீர் என்பதை நினைத்து துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு பயங்களும் நீங்கட்டும் கர்த்தாவே. அந்த உள்ளத்தில் இருக்கிற திகில் நீங்கட்டும். என்ன செய்ய போறேன்னு நினைக்கிற அந்த கேள்வி இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு தீர்வு காணட்டும். குறைவுகளை மகிமையின் ஐஸ்வர்யம் நிறைவாக்கட்டும். அற்புத சுகம் எங்கள் உடலை ஆட்கொள்ளட்டும், எங்கள் மனதை ஆட்கொள்ளட்டும். வல்லமையை நாங்கள் இன்னும் அதிகமாக பார்க்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய வல்லமையை பார்க்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலைக்கு மத்தியில் இங்கே வந்திருக்கிறாங்க, நெருக்கடியில் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவளோட நெருக்கத்தை எல்லாம் மாற்றி போடுவீராக. அற்புதமாக இந்த ஆண்டு அவங்க முடிக்கட்டும். நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே, தைரியத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம்,